குரு பகவான ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள். உங்களுக்கு இந்த வாரத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு? அந்த கிரக நிலையால் இந்த வாரம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மாற்றங்களும் தாக்கங்களும் என்ன? நீங்கள் எந்த தெய்வத்தை எப்படி வழிபட்டால் நீங்கள் முழுமையான நல்ல பயன்களை பெற முடியும்? இது பற்றின முழுமையான தகவலையும் தான் உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு தனுசு ராசி அன்பர்கள் நீங்கள் பயன்பெறும் வகையில் இருக்கோம். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தனுசு ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே திறமையாக செய்யக்கூடியவங்களும் இருப்பீங்க. உங்களோட செயல்பாடுகள் எப்பொழுதுமே சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் இருக்கும். இப்படிப்பட்ட நீங்கள் இந்த வாரத்தின் கிரக நிலைகளால் இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் நீங்குமா, இல்லை இனி ஏதாவது கஷ்டங்கள் தொடருமா, அப்படி வரக்கூடிய கஷ்டத்திலிருந்து தப்பிக்க என்ன செய்யணும் அப்படிங்கிற முழுமையான விளக்கத்தையுமே சொல்லியிருக்கோம். ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தனுசு ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு ராசி அதிபதி யாருன்னு பார்த்தா குரு பகவான். அப்படிப்பட்ட குரு பகவானை வியாழக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா நன்மைகளை பெற முடியும். உங்களோட வீட்டு பூஜை அறையில் குரு பகவான் புகைப்படம் வச்சு நெய் தீபம் ஏற்றி தினம்தோறும் வழிபாடு செஞ்சு அன்றைய நாளை தொடங்குங்க. பாருங்கள், எல்லா விஷயங்களுமே நல்லதாக நடக்கும். சாதகமான வாய்ப்புகள் சேரும். உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம்கம் குருவே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. குரு பகவானின் அருளால் எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் பெற நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களையும் குரு பகவானிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். அதே போல் ஜாதக ரீதியாக உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எளிய முறையில் தீர்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிட நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட ஜாதகத்தை எளிய முறையில் நீங்கள் கணிச்சிக்க முடியும். நிறைய பேர் இவங்ககிட்ட ஃபோன் மூலியமாகவே அவங்களுடைய ஜாதகத்தை கணிச்சு இப்போது அவங்களோட வாழ்க்கையில் சிறப்பான ஒரு முன்னேற்றம் கண்டதாக சொன்னாங்க. அதனால தான் நீங்கள் பயன்பெறுவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் கொடுத்துருக்கோம். பயன்படுத்திக்கோங்க. சரி, வாங்க நம்ம இப்போ உங்களுக்கு இந்த வாரம் கிரக நிலைகள் எப்படி உண்டாகிருக்கு, அதன் மூலம் வரக்கூடிய பலன்கள் என்ன மாதிரியான தாக்கங்களை கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தனுசு ராசி, இந்த ராசியில் மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட 3 நட்சத்திரமே இருக்குது. உங்களுக்கு கிரக நிலை அப்படின்னு பார்த்தா தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும், கலஸ்திர ஸ்தானத்தில் புதனும் குருவும் சுக்கிரனும், அஷ்டம ஸ்தானத்தில் சூரியனும், பாக்கிய ஸ்தானத்தில் கேதுவும், தொழில் ஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் இருக்கக்கூடிய அமைப்புகளில் கிரக நிலைகள் அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகளால் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வாரம் எல்லா விதத்துலேயுமே சொல்லப்போனால் நன்மை உண்டாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் துணிச்சலாக செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல், தன்னம்பிக்கை, தைரியம் அதிகரிக்கும். கிரக சேர்க்கை எந்த ஒரு விஷயத்துலையுமே வெற்றியையும் சரி சந்தோஷத்தையும் கொடுக்கும். பண வரவு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும். எதிர்ப்புகள் நீங்கும். நீண்ட நாட்களாக இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த பிரச்சனையில் இருந்து ஒவ்வொன்றும் நீங்கும். நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். சொல்லப்போனால் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும். உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு அதிகரிக்கும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் உண்டாகும். சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தாலுமே விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் நல்லதாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு உங்கள் கீழ் நிலையில் உள்ளவங்களால் இந்த வாரம் உங்களுக்கு நன்மை பலவும் உண்டாகும். தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. அதனால் நீங்கள் கவனமாக எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்படணும். சிறப்பான முன்னேற்றம் பெறணும் அப்படின்னா எச்சரிக்கையாக செயல்பட்டால் கட்டாயம் நீங்கள் நன்மைகளை பெற முடியும். தனுசு ராசி அன்பர்கள் இந்த வாரம் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையுமே முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே தீர்க்கமாக ஆலோசனை செஞ்சு கரெக்டாக இந்த வேலையை செஞ்சிங்கன்னா நல்லது நடக்கும். வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் தரும் வகையில் அமைய போகுது. தேவையான சரக்குகளை நீங்கள் கையிருப்பு வச்சுக்கோங்க. துணிச்சலாக நீங்கள் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளுங்க. உங்களோட வியாபாரம் நல்ல ஒரு விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு உருவாகும். உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்க முன்னேற்றம் பெறக்கூடிய அமைப்பு இருக்குது. மேல் அதிகாரிகளால் நன்மை ஏற்படும். பெண்களுக்கு காரியங்களை துணிச்சலாக செய்து முடித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்பு உண்டாகும். சொல்லப்போனால் இதுவரைக்கும் இருந்த எதிர்ப்புகள் விலகும். கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு கௌரவம் அதிகரித்து காணப்படும். அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு உங்களுடைய தீவிர முயற்சிகளால் புதிய ஒப்பந்தங்கள் நிறைய கிடைக்கும். மாணவர்களுக்குமே கல்வியில் வெற்றி பெற நீங்கள் கொஞ்சம் துணிச்சலாக உங்களோட முயற்சியை மேற்கொள்ளணும். எதிர்பார்த்த காரியங்களில் சாதகமான வாய்ப்பை நீங்கள் பெறக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். சரியாக அமைகிற எல்லா வாய்ப்புகளுமே நீங்கள் முறையாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் இந்த வாரம் பெற முடியும். இதுக்கு முன்னாடி ஏற்பட்டிருந்த பிரச்சனை, சண்டை சச்சரவுகள் எல்லாமே தீரக்கூடிய அமைப்பு இருக்குது. இனி வரக்கூடிய காலங்களில் இது வரக்கூடாது, பிரச்சனை எதுவும் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போங்க. தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் காரிய தடையால் சின்ன சின்ன மனக்குழப்பங்கள், தேவையில்லாத டென்ஷன்கள் இதெல்லாம் வரலாம். அப்படி இருந்தாலுமே பணவரத்து சீராக இருக்கும். தொழில் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இறை வழிபாட்டின் மூலம் இந்த குழப்பம், டென்ஷன் எல்லாமே விடுபடலாம்.
மாணவர்களுக்கு யார்கிட்டையுமே நீங்கள் தேவையில்லாமல் எந்த ஒரு வாக்கு உறுதியும் கொடுக்காதீங்க. வாக்குவாதம் செய்யாமல் அனுசரித்து இருக்கிறது நல்லது. ரொம்பவுமே கவனமாக உங்களோட பாடத்திட்டத்தை படிக்கணும். அப்படி படித்தா நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். அதன் பிறகு பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் தடை, தாமதம், வீண் அலைச்சல் இருக்கும். கவனமாக செயல்படுறது நல்லது. கவனமாக செயல்பட்டால் மன அமைதி உங்களால் பெற முடியும். எல்லோருக்கும் உங்களிடம் அன்பாக நடந்துப்பாங்க. திட புத்தியும் பல வழிகளில் உழைத்தும் சம்பாதிக்கக்கூடிய திறமை பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு அதிகரித்து காணப்பட போகுது. உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்டவங்களுக்கு இந்த வாரம் பணவரத்து எதிர்பார்த்ததை விட கூடுதலாக இருக்கும். பேச்சின் இனிமை சாதுரியத்தால் எடுத்த காரியத்தை திறம்பட செய்து முடிக்க போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்துலையுமே கவனமாக இருக்கிறது நல்லது. அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட தேவையில்லாத சில்லறை சண்டை வரலாம். எதையுமே சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கும். நீங்கள் திறமையாக ரொம்பவுமே எந்த ஒரு விஷயத்தையும் செயல்படுத்த போகிறீங்க. எந்த ஒரு விஷயத்தையுமே சமாளிக்கக்கூடிய மனநிலைமை இந்த வாரம் ஏற்படும். இந்த வாரம் வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளுமே உங்களை விட்டு நீங்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிகாரமாக நீங்கள் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபட்டு வருவதன் மூலம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியும். மனதில் புது தைரியம் உருவாகும். அதுவும் வெற்றிலை மாலை சாற்றி ஆஞ்சநேயரை வழிபட்டு வந்தீங்கன்னா காரிய தடைகள் நீங்கி சுப நிகழ்ச்சிகள் உருவாகும். எல்லா விதத்துலையுமே முன்னேற்றம் வர ஆஞ்சநேயரும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் என்ன விஷயங்கள் சாதகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கவங்களா இருந்தால் உங்களோட பணிகளில் இருந்த தடை தாமதம் நீங்கும். நல்ல ஒரு முன்னேற்றம் வரும். முயற்சிகளுக்கு ஏற்ற முன்னேற்றம் கிடைக்கும். தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நீங்கள் குடும்பத்தில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போனால் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஒத்துழைப்பும் ஆதரவும் உங்களோட தொழில் முறையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தயங்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே சிறப்பாக செய்யலாம். ராசிநாதன் லாபாதிபதி சுக்கிர பகவானோடு இணைஞ்சு இருக்கிறதுனால 7ஆம் இடத்துல இவங்க இருக்கிறாங்க. இது 2 கிரகங்களுமே இணைந்து உங்களோட ராசியை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு ரொம்பவுமே சிறப்பான அமைப்பு. இப்படி இருந்துச்சுன்னா குடும்ப உறவுகளால் உங்களுக்கு அனுகூலமான பயன் கிடைக்கும். அலைச்சல்கள் அவ்வப்போது இருக்கும். அப்படி இருந்துச்சுனாலுமே அதன் இறுதியில் ஆறுதலான பலன்கள் உங்களுக்கு உண்டாகும். செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். சிக்கனத்தில் நாட்டத்தை கடைபிடிங்க. எந்த ஒரு பொருள் தேவை எது தேவையில்லை அப்படின்னு பார்த்து அலசி ஆராய்ஞ்சு எந்த ஒரு விஷயத்தையும் மேற்கொள்ளுங்க. தேவையில்லாத பொருட்களால் செலவு அதிகரிக்கும். அது கொஞ்சம் பண விஷயத்தில் பின்னடைவு கொடுக்கும். 3இல் சனி ராகு இணைப்பு உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே வெற்றி பாதையை கொடுக்கும். அதை சரியாக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது. வருமானம் போதிய அளவு இருக்கும். புதன் அஷ்டமத்தில் இருந்தாலும் அதிக கஷ்டங்கள் பெருசாக வராது. அலுவலகத்தில் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு அங்கீகாரமும் நல்ல பேரும் கிடைக்கும். உங்கள் முயற்சிக்கு தகுந்த சன்மானம் இந்த வாரம் கிடைக்கும். எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தா, சப்தமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் இணைஞ்சிருக்காங்க. இதனால் நீங்கள் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும். சர்க்கரை நோய் உள்ளவங்க தீவிரமான கட்டுப்பாட்டில் இருக்கணும். அலுவலக சூழ்நிலை பிரயாணங்களை திடீர்னு கொடுக்கும். முன்னெச்சரிக்கையாக இருங்க. அதே போல் வெளியில் உணவு வாங்கி சாப்பிட்றத தவிர்த்துடுங்க. உணவு கட்டுப்பாட்டையும் மருத்துவ கட்டுப்பாட்டையும் நீங்கள் தொடர்ந்து சரியாக பின்பற்றணும். இந்த தனுசு ராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு தொழில் வியாபாரம் சிறப்பான முன்னேற்றம் தரும் வகையில் இருக்குது. அதை நீங்கள் எப்படி வர வாய்ப்பு சரியாக பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிறதுல தான் முன்னேற்றம் காத்திருக்கு. தனுசு ராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த வாரம் சொல்லப்போனால் கலவையான பலன்கள் இருக்குது. இந்த வாரம் கர்மா மற்றும் அதிர்ஷ்டத்தின் கலவையால் ஒரு சில நல்ல பயன்களும் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு பெரும்பாலான முயற்சிகள் வெற்றி பெறும். அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கொஞ்சம் ஆதரவும் கொடுக்கும். எல்லா விஷயத்துலையுமே கவனமாக செயல்பட்டாலே போதும். ஆனாலும் சோம்பேறித்தனம் அவ்வப்போது உங்களோட சூழ்நிலையில் சில பின்னடைவை கொடுக்கும். அந்த சோம்பேறித்தனத்தை மட்டும் கைவிட்டிங்கன்னா ரொம்பவுமே நல்லதாக இருக்கும். அதனால் சில வாய்ப்புகளுமே இழக்க நேரிடலாம். நேர மேன்மை மற்றும் எந்த வேலை தொடங்கினாலுமே முழு அர்ப்பணிப்போடு செயல்பட்டிங்கன்னா இந்த வாரம் பல வெற்றி வாய்ப்பை நீங்கள் பெற முடியும். இது கவனத்தில் வச்சுக்கோங்க. வாரத்தின் நடுப்பகுதியில் நிர்வாகத்துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட காலமாக நிலுவையில் இருந்த பணி நிறைவடையும். காதல் உறவுகளில் வெற்றி வாய்ப்பு கிடைக்கும். திருமணமாகாதவங்களுக்கு விரும்பிய வாழ்க்கை துணை ஏற்படும். தேர்வு மற்றும் விளையாட்டு போட்டிகளுக்கு தயாராகக்கூடிய நபர்களுக்கு சில நல்ல செய்தி வந்து சேரும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கொஞ்சம் சிறப்பு கவனம் செலுத்தணும். உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண்கள் 4. முருகப்பெருமானின் பரிபூர்ண அருளும் குரு பகவானின் பரிபூர்ண அருளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். எல்லாமே நல்லதாக நடக்க உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு கட்டாயம் உறுதுணையாக இருக்கும்.
இந்த வாரம் முடிஞ்சால் குடும்பத்தோட குலதெய்வ வழிபாடை மேற்கொள்ளுங்க. நீங்கள் நினச்ச பிரார்த்தனை கூடிய விரைவில் நிறைவேறும். என்ன தனுசு ராசி அன்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் தனுசு ராசியாக இருந்தால் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.